என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா, இந்தியாவின் தலை சிறந்த 10 நகரங்கள் பற்றி தெரிஞ்சுக்க போறீங்க. மக்கள் தொகை மற்றும் கட்டமைப்பு இதன் இரண்டின் அடிப்படையாக கொண்டு இதில் உள்ள நகரங்கள் வரிசைப்படுத்தப்படுகின்றன. 10வது இடத்தில் சண்டிகர் நகரம் உள்ளது. இந்த சண்டிகர் நகரம் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவிற்கு தலைமை நகரமாக உள்ளது. இதனுடைய மக்கள் தொகை 9,60,000. அடுத்த இடமான 9வது இடத்தில் ஜெய்ப்பூர் நகரம் உள்ளது. இந்த நகரம் ராஜஸ்தான் மாநிலத்திற்கு தலைமை நகரமாக உள்ளது. இதனுடைய மக்கள் தொகை 30,10,000. 8வது இடத்தில் சூரத் நகரம் உள்ளது. இந்த சூரத் நகரம் குஜராத் மாநிலத்திற்கு தலைநகரமாக உள்ளது. இதனுடைய மக்கள் தொகை 40,50,000. அடுத்த இடமான 7வது இடத்தில் அகமதாபாத் உள்ளது. அகமதாபாத் நகரம் குஜராத் மாநிலத்திற்கு தலைமை நகரமாக உள்ளது. இதனுடைய மக்கள் தொகை 50,60,000. 6வது இடத்தில் ஹைதராபாத் நகரம் உள்ளது. இந்த நகரம் ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானாவிற்கு தலைமை நகரமாக உள்ளது. இதனுடைய மக்கள் தொகை 60,80,000. அடுத்த இடமான 5வது இடத்தில் பூனே நகரம் உள்ளது. இந்த பூனே நகரம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைந்துள்ளது. இதனுடைய மக்கள் தொகை 30,10,000. அடுத்த இடமான 4வது இடத்தில் கொல்கத்தா அமைந்துள்ளது. கொல்கத்தா மேற்கு வங்காளத்தின் தலைமை நகரமாக விளங்குகின்றது. இதனுடைய மக்கள் தொகை 40,50,000. அடுத்த இடமான 3வது இடத்தில் சென்னை உள்ளது. இந்த சென்னை நகரம் தமிழ்நாடுவிற்கு தலைமை நகரமாக உள்ளது. இதனுடைய மக்கள் தொகை 70,10,000. அடுத்த இடமான 2வது இடத்தில் பெங்களூரு நகரம் உள்ளது. இந்த நகரம் கர்நாடகா மாநிலத்திற்கு தலைமை நகரமாக விளங்குகின்றது. இதனுடைய மக்கள் தொகை 80,40,000. முதலிடத்தில் மும்பை மாநகரம் உள்ளது. இந்த மும்பை மாநகரம் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு தலைமை நகரமாக அமைந்துள்ளது. இதனுடைய மக்கள் தொகை 1,80,00,000. இதனை மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா என்றும் அழைப்பார்கள்.